வீட்ல பூனை வளர்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க பூனையை பார்த்தே நீங்க பயப்பட வேண்டியிருக்கும். லண்டன்ல இருக்கக்கூடிய ரச்சேல் அப்படிங்கிறவங்க ரொம்ப பாசமா ஆலிவர் அப்படிங்கிற ஒரு பூனையை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் ரச்சேல் அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு பாத்ரூம்ல இருந்து தண்ணி சொட்டக்கூடிய சத்தம் கேட்டிருக்கு. பட் ரச்சேலுக்கு இருட்டுனா பயம் அப்படிங்கிறதுனாலையும் இப்பதான் எல்லா டாப்பையும் செக் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுனாலையும் எழுந்து போக பயந்து போய் அவங்க பெட்லயே படுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் அவங்களுடைய காலை அவங்க பூனையான ஆலிவர் லிக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதை கவனிச்ச ரச்சேல் நம்ம பயத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளை கம்ஃபர்ட் பண்றதுக்காக அவன் லிக் பண்றான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஃபீல்ட்லயே தூங்கிடுறாங்க. பட் மறுநாள் காலையில எழுந்து எங்க இருந்து தண்ணி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு பார்க்க போன ரச்சேலுக்கு பயங்கரமான ஷாக். இதுக்கான காரணம் நைட் கேட்டது தண்ணி சொட்டக்கூடிய சத்தம் கிடையாது, ரத்தம் கொட்டக்கூடிய சத்தம். எஸ், அவங்களுடைய பூனையான ஆலிவர் கழுத்து அறுபட்ட நிலையில அவங்க பாத்ரூம்ல தலைகீழ தொங்க விடப்பட்டிருந்தது. இதுல இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஆலிவரோட ரத்தத்தால அந்த பாத்ரூம் செவுத்துல எழுதப்பட்டிருந்த ஒரு சென்டென்ஸ் தான். அண்ட் அது என்ன அப்படின்னா, டீமன்ஸ் கேன் லிக் டு, அதாவது பேய்களாலையும் லிக் பண்ண முடியும்.